தீபாவளி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நிறையா ஸ்வீட்டு காரம் அது இதுன்னு சாப்பிட்டோம். அப்புறம் தீபாவளி வந்ததுலேருந்து நிறையா நான்வெஜ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் இந்த வாரம் ஃபுல்லாக. அதனால இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான மெனு தாங்க. சாப்பாடு அது கூட வந்து பீக்கங்காய் பொரியல் மட்டும் தான் செஞ்சிருந்தேன். அதவே அப்படியே சாப்பாட்டில் பிழைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். தீபாவளி வரலி மட்டும்தான் லீவு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மழையின் காரணமாக புதன்கிழமையும் லீவ் விட்டுட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த தீபாவளிக்கு தொடர்ந்து 5 நாள் லீவ் வரும்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் நிறைய காய்கறிலாம் இருந்துச்சு. சரி அதை பார்க்கலான்னு போயிருந்தேன். இந்த என்னதான் நம்ம தண்ணி கட்டினா கூடமே இந்த மழை தண்ணி பட்டுச்சுனாவே செடிக்கு ஒரு பூஸ்ட் நிறைய கிடைச்ச மாதிரி ஆயிடும் போல. நல்லா தளன்னு நல்லா வளர்ந்துருச்சு. எனக்கு தான் இந்த செடியெல்லாம் கை வைக்க கொஞ்சம் பயமாயிருச்சு. நல்லா மழை பெஞ்சு நல்லா செடி தளன்னு வளர்ந்ததுனால கொஞ்சம் புதார் மாதிரி ஆயிடுச்சு. அந்த புதாரில் கை வைக்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே தேடி பார்த்தேன். பாவக்காய் ஒரு 5-6 காய்க்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் பறிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நம்ம பராமரிச்சிருந்தோம்னா நிறைய செடியெல்லாம் வச்சிருந்துருக்கலாம். அது கூட வந்து நிறைய காய்கறியும் நமக்கு கிடைச்சிருந்துருக்கும். யோசிச்சுட்டு காய்கறி பறிச்சுட்டு இருந்தேன்னா அந்த காய்கறியை கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுட்டு உடனே களைக்கொத்தை எடுத்து காடெல்லாம் கொத்த ஆரம்பிச்சிட்டேன். கொத்தி விட்டு கொஞ்சமாக நமக்கு கீரை விதை இருந்துச்சு. அதை வந்து அப்படியே போட்டு விட்டுட்டேன். எப்போ நமக்கு தோணுதோ அப்பயே உடனே அந்த செயலை நம்ம இறங்கிடணும். இல்லை அப்புறமா செய்யலாம் கண்டிப்பாக அது டிலே ஆகிடும். அதுக்கப்புறம் செய்யவே மாட்டோம்.